அன்பு மிக்கவர்களே, கடின உள்ளம், இதை தலைப்பாக வைத்து இன்றைய நற்செய்தியை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். மன ஒப்பந்தம், இந்த பிரிவு டைவர்ஸ் பத்தி ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். எதை காரணமாக வைத்து கணவன் மனைவி பிரித்து வைக்க வேண்டும் என்று இயேசுவிடம் மோசே கட்டளை கொடுத்திருப்பதை வைத்து கேட்கிறார்கள். கணவன் மனைவியின் உண்மையான மேன்மையும் திருமண உறவின் அர்த்தங்களையும் ஆண்டவர் இயேசு இன்று வார்த்தையிலே புரிய வைக்கிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இன்றைய நாளில் இறைவனது அருளும் ஆசீரும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். திருமணம் என்பது பிரிக்க முடியாத ஒரு பந்தம். இது கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு புனிதமான உறவு என்று தொன்று தொட்டு நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, திருமணத்தின் மீது இன்று பலர் நம்பிக்கை இழந்து வேணவே வேணாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணம் அவசியமா? இன்று கேள்வியும் இன்றைய இளைய சமுதாயத்தில் எத்தனையோ உள்ளங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இத்தனை காலம் தான் அனுபவித்த சுதந்திரம் இந்த திருமணத்தின் வழியாக போய்விடுமோ என்ற இந்த நிலைத்தான் இப்படி பலவிதமாக சிந்திக்க தூண்டுகிறது. ஆனா ஒரு உண்மை இருக்குங்க, விட்டு கொடுத்து வாழ்வது தான் வாழ்வின் தாரக மந்திரம் என்பதை இன்றைய சமுதாயம் உணர மறுக்கிறது. திருமண உறவை பற்றி ஆண்டவர் இயேசு மார்க்கு நற்செய்தி 10:8 சொல்லுகிறார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்லுகிறார். இந்த ஒரே உடல் என்ற இந்த உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒரு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார் கணவன் மனைவியின் உறவை பற்றி. அது எப்படின்னா, கணவன் மூளை போலவும் மனைவி இதயம் போலவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, இந்த மூளை தலைமைத்துவத்தையும் தலைமை பண்பையும் தலைமை அனைத்து செயலாக்கத்தையும் கொண்டது இந்த மூளை என்று சொல்வார்கள். ஆனா இந்த மூளை செயல்பட ரத்தம் தேவைப்படுகிறது. இந்த ரத்தத்தை அந்த மூளைக்கு சீராக அனுப்ப உதவுவது இந்த இதயம் தான். ஏனென்றால் குடும்பத்தில் கணவன் பாதுகாப்பில் எல்லோரும் இருக்கிறார்கள், கணவன் மனைவியின் கண்காணிப்பில் இருக்கிறார். இதை உணர்ந்து ஒரு இருதயம் போல ஒரு மூளை போல ஒருவரும் இணைந்து செயல்படுகிற பொழுது குடும்பம் ஆசிரியை பெறுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆரோக்கியமா சீராக செயல்படுகின்ற மனித உடல் தன் உறுப்புகளுக்கிடையே சண்டை போட்டுக்கிறதே கிடையாது. இதுல எதனா ஒண்ணு சீரா இல்லைன்னா நோய் வந்துடும். எல்லோரும் இந்த உறுப்புகளாம் ஒன்னா பிணைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு குறை வந்தா நோய் வந்துடும் சொல்லுவதாங்க. அதே போலத்தான் கணவன் மனைவி உறவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்று நற்செய்தியிலே உங்க கடின உள்ளத்தை பொறுத்தான் மோசே இப்படி சொல்லியிருக்கார் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, விடுதலை பயணத்தில் ஆண்டவராகிய கடவுள் 10 கொள்ளை நோய்களை அனுப்ப நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். பார்வோனின் கடின உள்ளத்தை இங்கு பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை சோதிக்கிறார்கள், கடவுள் நம்மளோடு இருக்கிறார்களா? அப்ப மோசே சொல்வார், உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று எச்சரிப்பார். அதே போலத்தான் கடின உள்ளம் என்பது தன்மயம் கொண்டதாக மாறுகிறது. கடின உள்ளம் மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளுவதில்லை. இதுதாங்க அந்த மனமுறிவு பற்றி ஏற்படுகின்ற ஒரு கேள்விக்கு அர்த்தம். ஏன்னா திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை சார்ந்து செயலாற்றுகிறார்கள். ஆனா இந்த மனமுறிவு வர்றதுக்கு காரணம், குடும்பத்தில் தன்மயம் உருவாகின்ற பொழுதும் சுயநலம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுதும் அக்கறை குறைகின்ற பொழுதும் இந்த மனமுறிவு ஏற்படுகிறது. திருப்பாடல் 122 சொல்லுவது போல, உன் இல்லத்தின் உன் துளைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். கணவன் வார்த்தையை கேட்டு மனைவி செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. இன்றைய உலகில சராசரியா 2 பேரும் வேலை செஞ்சா உழைத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஆனா நான் பெரியவனா நீ பெரியவனா, சுயநலம்
அந்த சுய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தலை ஓங்குகின்ற பொழுது எப்படின்னா, குடும்பத்துல தன்மையை என்ன மீறிதான் இந்த குடும்பத்தில் எது செய்ய முடியாது, நான் தான் எல்லாம் அப்படின்னு தன்மையம் வருகின்ற பொழுது மனமுறிவு ஏற்படுகிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பணி 16:31 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். யாராவது ஒருத்தரை வச்சு வீடு மீட்பு பெறுவது போல தன்மயம் என்ற உணர்வை தூக்கி எறிந்து நம்மில் முழுமையாக இந்த கடின உள்ளத்தை எடுத்து அகற்றி குடும்பத்திலே ஆசீர் பெறுங்கள். இறைவன் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, கணவன் மனைவிக்கிடையே தன்மயம் என்ற அந்த உணர்வை அகற்றி ஒருவர் மற்றவர் ஒரே உடலாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு கடின உள்ளம் அகற்றி வாழ்ந்திட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.